இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 20,000க்குள்ள ஒரு OPPO phone தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுல சில காம்ப்ரமைசஸ் ஜெனரலி இருந்திருக்கு. ஆனா இந்த புதுசா லான்ச் பண்ணிருக்க K13ல அந்த மாதிரி எதுவும் காம்ப்ரமைசஸ் எனக்கு தெரியலங்க. மெயின்லி நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டரி மான்ஸ்டர். ஏன்னா இதுல 7000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நல்லா இருக்கு. அண்ட் இதோட இமிடியேட் காம்படிட்டர் வந்து ரியல்மியோட realme P3. அஃப்கோர்ஸ் OPPO K13ஓட அன்பாக்சிங் நான் பண்ணல. பட் OPPO K13 வாங்கணுமா இல்ல realme P3 வாங்கணுமா under 20,000 rupees அது இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் by the end of the video. So வீடியோ மறக்காம எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தேவையான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆல்ரைட், சோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்டான டிசைன்ஸ் தான். ரெண்டுமே ஆஃப் கோர்ஸ் கேண்டி பார் ஸ்டைல் ஃபோன்ஸ் தான். பட் ரியல்மில வந்து உங்களுக்கு ஒரு கேமரி லுக் கொடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பிளாஸ்டிக் பேக்ல வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ்லாம் போட்டு கொடுத்திருக்காங்க. பிளஸ் இந்த ஆக்சென்டட் பவர் பட்டன் கூட கொடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஓப்போல வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி மினிமலிஸ்டிக்கான டிசைன் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு டெக்ஸ்டர்டான ஃபீல் இருக்கு. ஓப்போ வந்து இத நேச்சுரல் ராக் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து லைட்ல படும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஓப்போல ஒரு இன்ஜினியரிங் ஃபீட் என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்து 8.45 mm தான் thickness வச்சிருக்காங்க, which is very very nice. Realme வந்து 7.9 mm thickness கொடுத்திருக்காங்க. ஆனா thickness பாக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு. and இதுல வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கிடைச்சிரும். see டிசைன் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் தான். ஆனா எனக்கு இந்த ஓப்போட டிசைன் தான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கேமரி பேட்டர்ன்ஸ் ஜெனரலி எனக்கு பிடிக்காது. அது நிறைய தடவை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். and ஓப்போல வந்து கொஞ்சம் ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் பிரீமியமா இருக்க மாதிரி இருக்கு. of course ரெண்டுமே பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. பட் ஓப்போல யூஸ் பண்ணிருக்க பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் பிரீமியமான பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஏன்னா PC and PMMA கலந்த ஒரு பிளாஸ்டிக் மிக்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. so it feels more premium. கொஞ்சம் டென்ஸா இருக்கு புடிச்சு யூஸ் பண்றதுக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேமான போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் தான் கிடைச்சிரும். மோஸ்ட்லி Type C 2.0 போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. of course பவர் பட்டன், வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. மைக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஓப்போல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிட் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. ரியல்மில கிடையாது. ரியல்மில வந்து உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் கிடைச்சிரும். ஓப்போல கிடையாது. பிளஸ் ரியல்மில ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து IP69 ரேட்டிங் கிடைச்சிரும். இதுல IP65 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலி ரெண்டுத்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. நான் சொல்லிட்டேன் அதை பத்தி. சோ டிசைன் அண்ட் பில்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மோஸ்ட்லி டை தான். ஆல்ரைட், அடுத்து டிஸ்ப்ளே அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேச போறேன். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டே தான் இருப்போம். சோ உங்க சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். டிஸ்ப்ளே ஸ்பெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். உங்களுக்கு சேம் 6.67 inch Full HD plus 120 Hz refresh rate உள்ள AMOLED டிஸ்ப்ளே ரெண்டுத்துலயுமே கிடைச்சிரும். ஆனா ரியல்மில வந்து பீக் பிரைட்னஸ் அதிகமா கிடைச்சிரும். உங்களுக்கு 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க compared to 1200 nits ஓப்போல. என்னதான் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி பிரைட்டரா இருந்தாலும் வெளிய சூரிய வெளிச்சத்துல எடுத்துட்டு போய் பார்க்கும்போது ஓப்போ அண்ட் ரியல்மில நிறைய டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியல. நீங்களே பாருங்க, பார்த்து சொல்லுங்க. அது மட்டும் இல்ல வீடியோஸ் பார்க்கும்போது இல்ல இன்ஸ்டாகிராம் சர்ஃப் பண்ணும்போது அப்போ OPPO K13ஓட டிஸ்ப்ளேயோட கலர் ரீப்ரொடக்ஷன் எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா தோணுச்சு கம்பேர்ட் டு ரியல்மி. ரியல்மி கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா ரியல்மில இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா HDR சப்போர்ட் உங்களுக்கு யூடியூப்ல கிடைச்சிரும், நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது. ஓப்போல யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடைக்காது. ஸ்பீக்கர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. ஆனா ஓப்போ தான் பெட்டரா இருக்கு, லவுடரா இருக்கு, ரிச்சரா இருக்கு. நீங்களே கேட்டு பாருங்க. ரெண்டுத்துமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும். அண்ட் ஆடியோ ஃபைல் கோடெக் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓப்போல LDAC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரியல்மில LHDC சப்போர்ட் கிடைச்சிரும். ஓவரால் அகைன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்போல சில அட்வான்டேஜஸ் இருக்கு, ரியல்மில சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்ப்ளே அண்ட் மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். ஓப்போல வந்து உங்களுக்கு 6 Gen 4 கொடுத்திருக்காங்க. Snapdragon 6 Gen 4. ரியல்மிலும் அதே சிப்செட் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல்மில 6/128, 8/128 and 8256 கிடைச்சிரும். and ஓப்போல ரெண்டு வேரியன்ட் தான் 8128 and 8256. சோ பெஞ்ச்மார்க்ஸ் பத்தி பேசலாமா? Antutuல வந்து நீங்க 256GB வேரியன்ட் வாங்குனீங்கன்னா ஓப்போ K13ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 lakhs Antutu ஸ்கோர் கிடைச்சிரும். and Realmeல வந்து உங்களுக்கு 7.6 கிடைக்கும். and நாங்க டெஸ்ட் பண்ண 128GB வேரியன்ட்ல வந்து எங்களுக்கு 7.3 lakh கிடைச்சது on the OPPO K13. so overall Antutu ஸ்கோர் வந்து slightly better தான் இருக்கு on OPPO K13. 3D Mark wireless testல GPU stability வந்து எங்களுக்கு ஓப்போல தான் பெட்டரா கிடைச்சது. ஆனா மெயினா என்ன நீங்க பாத்தீங்கன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ். and கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல ஓப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு in real world gaming performance, which is very very important. ஏன்னா Genshin Impact நாங்க 30 minutes விளையாண்டோம் at highest graphics and 60 frames per second. எங்களுக்கு average FPS 50க்கு மேல ஓப்போல கிடைச்சது and Realmeல வெறும் 45 தான் இருந்ததுங்க. அது மட்டும் இல்ல டெம்பரேச்சர் கூட நீங்க பாத்தீங்கன்னா 1 degree கம்மியா இருந்தது on the OPPO compared to Realme. ஏன்னா ஓப்போல வந்து உங்களுக்கு கிராஃபைட் ஷீட்டும் வேப்பர் கூலிங் சேம்பரும் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சோ ஹீட் டிசிபேஷன் நல்லா பண்ணுது, ஹீட்டிங் பிரச்சனை இல்ல. இன்ஃபேக்ட் Realmeலயும் ஹீட்டிங் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்போல பெட்டரா இருக்கு compared to
Realme. Other than that நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலர் எவ்ரிடே யூசேஜ்ல ரெண்டுமே செம ஃபாஸ்டா இருக்கு, சூப்பர் ஸ்மூத்தா இருக்கு. ஏன்னா that is also because of the good software experience. அத பத்தி நான் கண்டிப்பா பேச தான் போறேன். So stay tuned for that. So பேட்டரி பொறுத்த வரைக்கும் OPPO K13 தான் கிளியர் வின்னர். ஏன்னா உங்களுக்கு வந்து 7000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க K13ல. Realme P3ல உங்களுக்கு 6000 mAh பேட்டரி தான் கிடைக்கும். அது மட்டும் இல்ல OPPO வந்து கிராஃபீன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க பேட்டரியில. அண்ட் வித் தட் கிராஃபீன் டெக்னாலஜி உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா லாஞ்சிவிட்டி, பேட்டரியோட லைஃப், ப்ராப்பரான லைஃப் வந்து உங்களுக்கு 5 years வரைக்கும் பேட்டரி லாஞ்சிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு OPPO ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, which is awesome உண்மை சொல்லணும். So எவ்ரிடே யூசேஜ்ல உங்களுக்கு கண்டிப்பா ஓப்போல வந்து பெட்டர் பேட்டரி லைஃப் கிடைச்சிரும் கம்பேர்ட் டு ரியல்மி. அது மட்டும் இல்ல சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓப்போல தான் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வந்து 80 வாட் சூப்பர் புக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரியல்மில 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கிடைக்கும். அண்ட் ரெண்டு போன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து பாக்ஸ்ல சார்ஜர் கொடுத்துறாங்க. சோ ஓப்போ நாங்க சார்ஜ் பண்ணி பார்த்தப்போ 0 to 100% 56 மினிட்ஸ்ல ஆயிடுச்சுங்க. 7000 mAh பேட்டரி மறந்துடாதீங்க. அண்ட் ரியல்மில நீங்க பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியை 45 வாட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்றதுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் எடுத்தது. சோ ஓப்போ இஸ் டெஃபினெட்லி பெட்டர் அட் பேட்டரி லைஃப் அண்ட் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட்ஸ். நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G பேண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே வந்து நிறைய 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. நாங்க ஜியோ ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த போன்ஸ்ல. அண்ட் ஜியோ நல்லா தான் ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்ல. ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் கிடைச்சிரும். ஆனா ப்ளூடூத் ஸ்டாண்டர்ட் வந்து ஓப்போல வந்து லேட்டஸ்டான 5.4 ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. ரியல்மில 5.2 தான் கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியல, தட் இஸ் நாட் தட் குட். 5.4 கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் ரெண்டு போன்ஸ்லயுமே உங்களுக்கு NFC கிடைக்காது. சி ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஓவராலா நல்லா டியூன்டா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. பட் டெக்னிக்கலி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓப்போ வந்து பெட்டரா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ்ல ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. அண்ட் பேட்டரி லைஃப்ல கண்டிப்பா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பா பெட்டரா இருக்கு. சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஐ பிக் ஓப்போ ஓவர் ரியல்மி. அடுத்தது கேமராஸ், அகைன் வெரி சிமிலர் கேமரா செட்டப். ரெண்டுலயுமே உங்களுக்கு கிடைச்சிரும் 50 MP பிரைமரி கேமரா, 2 MP டெப்த் சென்சர் அண்ட் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. டைரக்டா போட்டோஸ் பார்த்துடலாம், கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும் கிளியரா எந்த போன் பெட்டரா போட்டோஸ் எடுக்குது அப்படின்னு. சோ டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரால ரெண்டுமே சிமிலரா இருக்கு பாக்குறதுக்கு இனிஷியலி. பட் ரியல்மி P3 வந்து கொஞ்சம் ஓவர் ஷார்பன் பண்ணுதுங்க கம்பேர் டு ஓப்போ. ஓப்போல ஓவர் ஷார்பனிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கலர்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா OPPO K13 தாங்க பெட்டரா இருக்கு. ஏன்னா க்ளோஸ் டு நியூட்ரலா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு கம்பேர் டு Realme P3. ஏன்னா Realme P3ல கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டா இருக்கு. HDR பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஓரளவு சிமிலரா பெர்ஃபார்ம் பண்ணுது. டீடைல்ஸ் ஆகட்டும், ஹைலைட்ஸ் ஆகட்டும், ரெண்டுத்துலயுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்கு. சோ தட்ஸ் குட். ஸ்கின் டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா OPPO K13ல தான் பெட்டரா இருக்கு கம்பேர் டு Realme P3. அர்ணவோட ஸ்கின் டோன் நீங்க பாத்தீங்கன்னா இங்க கரெக்ட்டா K13ல கேப்சர் பண்ணிருக்கு. P3ல வந்து இட்ஸ் நாட் தட் குட். நல்லா இருக்கு பட் இட் இஸ் நாட் க்ளோஸ் டு K13. போர்ட்ரேட்ஸ் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா சிமிலர் குவாலிட்டி தான். பட் K13ல வந்து உங்களுக்கு 2x போர்ட்ரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான போர்ட்ரேட் ஃப்ரேமிங் கிடைச்சிரும், which is good. லோ லைட் இமேஜஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் P3ல வந்து கொஞ்சம் ஷேடோஸ்ல இருந்து அதிகமா டீடைல்ஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு Realme P3. செல்ஃபிஸ் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு on Realme P3. ஸ்கின் டோன்ஸ் ஆகட்டும், HDR ஆகட்டும், கம்பேர் டு K13 Realmeல தான் பெட்டரா இருக்கு. ஈவன் செல்ஃபி போர்ட்ரேட்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா P3ல தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு கம்பேர் டு K13. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 30 FPS வீடியோ கிடைச்சிரும் யூசிங் தி பிரைமரி கேமரா. அண்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொஞ்சம் P3ல பெட்டரா இருந்தாலும் ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி ஓவராலா K13ல பெட்டரா இருக்கு. செல்ஃபி வீடியோஸ் வந்து P3ல பெட்டரா இருக்கு கம்பேர் டு K13. ரெண்டுத்துலயுமே 1080p 30 FPS வீடியோஸ் தான் நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஓப்போ வந்து எனக்கு பெட்டரான கேமரா போனா தோணுச்சு, ஸ்லைட்லி பெட்டரான கேமரா போன். ஏன்னா ஜெனரலி இந்த மாதிரி போன்ஸ்ல, பட்ஜெட் போன்ஸ்ல வந்து பீப்பிள் வந்து போட்டோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எடுப்பீங்க. அப்போ வந்து ஓப்போ வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே வெரி சிமிலரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ரெண்டுத்துலயுமே வந்து உங்களுக்கு சிமிலரான கலர் OS கோட் பேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ரியல்மில வந்து உங்களுக்கு Realme UI 6 based on Android 15 கிடைச்சிரும். ஓப்போல கலர் OS 15 based on Android 15 கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டு பிராண்ட்ஸுமே 2 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸும் ப்ராமிஸ் பண்றாங்க. அனிமேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயுமே தாறுமாறா இருக்குங்க. பட்ஜெட் போன்ஸ்ல இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் 2025ல தான் பாக்குறோம். ஃபாஸ்டா இருக்கு, ஸ்னாப்பியா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. அப்படியே ஃபிளாக்ஷிப் கிரேட் அனிமேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. Snapdragon 6 Gen 4 வச்சு நல்லா டியூன் பண்ணிருக்காங்க ரெண்டு போன்ஸ்லயுமே. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்கிரீன், ஃப்ளோட்டிங் விண்டோ, ஆப் ஹைடிங், கால் ரெக்கார்டிங் எல்லாமே கிடைச்சிரும். போட்டோஸ் ஆப்ல சில AI பேஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்லைட் டிஃபரன்சஸ் தான், பட் சிமிலரான ஃபீச்சர்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே. சோ AI இரேசர் கொடுத்திருக்காங்க, AI அன்பிளர் ஃபீச்சர் இருக்கு, AI ரிஃப்ளெக்ஷன் ரிமூவரும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஓப்போல நீங்க பாத்தீங்கன்னா AI கிளாரிட்டி என்ஹான்சர் ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரியல்மில AI கிளியர் ஃபேஸ்னு கொடுத்திருக்காங்க. AI கிளியர் ஃபேஸ்ல வந்து வெறும் ஃபேஸோட டீடைல்ஸ் மட்டும் ஷார்ப் பண்ணும் ரியல்மி. ஆனா AI கிளாரிட்டி என்ஹான்சர்ல ஓப்போ ஃபுல் இமேஜையும் ஷார்ப் பண்ணிரும். இதெல்லாம் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா OPPO K13ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஃபரெண்ட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, அவுட்டோர் மோட்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த அவுட்டோர் மோட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரலி Zomato, Swiggy
இல்ல ஊபர் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய பேர் ஒர்க் பண்றீங்க அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாறுமாறா கிடைக்க போகுது K13ல. பட் இதை ஆக்டிவேட் பண்ணோனே உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங் மோட் கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும் நீங்க வந்து இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணலனா, which is very very useful. அது மட்டும் இல்ல ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து மேக்ஸ்க்கு செட் பண்ணிரும். வால்யூம் அலர்ட்ஸையும் மேக்ஸ்க்கு செட் பண்ணிரும். சோ தட் நீங்க வந்து ஒரு கஸ்டமர்ட்ட ஏதாச்சும் கால் வருதுன்னா அதை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஓவரால் இந்த அவுட்டோர் மோட் வந்து எனக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லா தோணுச்சு. நீங்க வந்து ஜெனரலி அவுட்டோர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு வெட் டச் மோட் அண்ட் கிளவ் மோட் எல்லாமே கொடுத்திருக்காங்க on the OPPO K13. ஸோ ஜென்ரலி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சிமிலரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிரும். கிட்டத்தட்ட ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பட் ஓப்போல வந்து இந்த அவுட்டோர் மோட் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபீச்சர் கொடுத்து யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்து ஐ திங்க் தட் மேக்ஸ் இட் அ வினர். அண்ட் ஃபைனலி இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல எந்த ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்லைட்லி லீனிங் டுவர்ட்ஸ் OPPO K13 சொல்லுவேன். realme P3 நல்ல ஃபோன் தான் அண்ட் பிரைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் பிரைஸ் தான் விற்கிறாங்க. 17,999 பிரைஸ். ஆஃப் கோர்ஸ் ஓப்போல வந்து உங்களுக்கு 25th நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 16,999 கிடைச்சிரும். 8 GB தான் நான் கம்பேர் பண்றேன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 6 GB வந்து P3ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் ரெண்டுமே ஒரு சிமிலர் பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்கிறதுனால K13ல வந்து உங்களுக்கு பெட்டர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு. ஓவரால் ஸ்லைட்லி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கு. டிசைன் கூட நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. சோ அதெல்லாம் வச்சு நீங்க பாக்கும்போது K13 seems like a better buy compared to realme P3. சோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை தி வே வாங்க விரும்புறீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே Flipkartல அவேலபிளா இருக்கு. K13 ஆஃப் கோர்ஸ் ரீசெண்டா Flipkartல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்பேரிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி இன்னும் என்ன கம்பேரிசன்ஸ் பார்க்க விரும்புறீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.